ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே. அத்தியாயம் 30. அதுக்கு சொல்ல மாட்டியா? உன்னை வர சொல்கிறானா? ஏனா அவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டியை பார்த்து அப்படி பேசுவான்? தொலைச்சிருவேன். நீ சொன்ன மாதிரி இந்த வீடு உனக்கு சிறைதான். உன்னை சிறை எடுக்கத்தான் அந்த ராவணன் சுத்துறானா என்றான் நக்கலாக. அவள் அவனை முறைத்து பார்த்துவிட்டு, நான் சீதையும் இல்லை, நீங்கள் ராமனும் இல்லை என்றாள். பார்கவி அவனுக்கு தங்கச்சி முறை. புருஷனை விட்டு பிரிஞ்சு இருக்காத, புருஷனோட சேர்ந்து வாழணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கல. உன் அண்ணன் மேலே இருக்கிற பகையை தீர்த்துக்கணும்னு தான் பார்க்குறான். பார்கவி பண்ணின தப்புக்கு இப்போ வர தண்டனை அனுபவிக்கிறா. பொண்ணுங்க எப்பவும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காதல் கீதல்னு அவங்க பண்ணுற தப்பு அவங்க வாழ்க்கையையே சீரழித்து காலம் பூரா அந்த பழிச்சொல் கேட்க வேண்டியது தான். அப்படி என்ன தப்பு பண்ணுச்சு அத்தாச்சி என்று அவள் கேட்க, வேற என்ன, உன்ன மாதிரியே காதலிச்சா. அதோட விட்டாளா? காதலிச்சவனை தேடி அவங்கிட்ட ஓடினா. அவளை இழுத்து வந்து உன் அண்ணனுக்கு கட்டி வச்சேன். உன் அண்ணன் என் அம்மா சொன்னாதான் கட்டுவேன்னு சொல்லிட்டான். அப்படி நடந்தது தான் அவ கல்யாணம். அப்புறம் அவ புருஷன் எப்படி அவளை நம்புவான்? காதலுக்காக வீட்டை விட்டு போனவ காதலுக்கு துணை போயிருப்பான்னு சந்தேகப்படத்தானே செய்வான் என்று சொல்ல, மேன்மதி வாயில் கை வைத்து அதிர்ந்து நின்றாள். அத்தாச்சி காதலித்ததா? இதை என்னால் நம்ப முடியலையே. ஆமா, யாருந்த ஆள் என்று அவள் கேட்க, உன் அருமை அண்ணன்தான் என்றான். என்னது அண்ணனா? அப்புறம் ஏன் இப்படி அவரைத்தானே காதலிச்சது? அப்புறம் ஏன் சந்தேகப்படணும் என்று அவள் கேட்க, உன் அண்ணனை பொறுத்தவரை காதல் தப்பான விஷயம். அவனை காதலித்தாலும் அதேதான் என்றான். சரியான சைக்கோ போல என்று மேன்மதி சொல்ல, வாயை மூடுடி. நீ என்கிட்ட அவன் சொன்னதை சொல்லணுமா வேண்டாமா? ஏண்டி மறைச்ச என்று அவளை பிடித்து சுவற்றில் சாய்த்து அவள் உடலோடு ஒட்டி அவளை அழுத்தியவன், இதோ பார், உன்னோட உசுறு போகிற வரைக்கும் உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்காட்டியும் சரி, இதுதான் நம்ம வாழ்க்கை. இனி அவனை எங்கே கண்டாலும் பேசக்கூடாது. அவன் என்ன பேசி இருக்கான்? என் அக்காவுக்கு கோபப்படவே தெரியாது, அது கூட அவனை திட்டி இருக்கு. நீ என்னடானா அவன் என்னை திட்டினதையும் என்னை விட்டுட்டு போக சொன்னதையும் கேட்டுக்கிட்டு வந்திருக்கிற. நீ தாண்டி உத்தமி பத்தினி. நல்லா இரு. இதோ பாரு, நீயும் உன் உடம்பும் மனசும் எனக்கு மட்டும்தான் சாகும் வரை என்றவன் போய்விட்டான். காலையிலேயே இந்த 7:30 என்று சாப்பிட போனாள். என்ன மதி, தம்பி திட்டுச்சா என்று யோகா பாவமாக கேட்க, விடுங்கத்தாச்சி, அவ திட்டுறது என்ன புதுசா என்றாள். நல்லது நினச்சித்தான் நான் சொன்னேன் என்று அவர் தடுமாற, விடுங்க அண்ணே, விடுங்க. என் மதியம் என்ன செய்யலாம் என்று பேச்சை மாற்றிவிட்டாள். சதுரன் ஊருக்கு கிளம்பி விட்டான். போகும்போது அம்மாவிடம், நாளை கடத்தாதீங்க, சீக்கிரம் பேசி முடிங்க, அது இதுன்னுலாம் குறை சொல்லாதீங்க. நான் அன்னை மாதிரி இல்லை, நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்ட மாட்டேன். என் வாழ்க்கை என் இஷ்டம் என்றவன் கிளம்பி விட்டான். உமையாளுக்கு பார்கவி வரலை என்ற வருத்தம். பெரிய மகனிடம், நீ போய் கூட்டிக்கிட்டு வாடா என்று சொல்லிவிட்டார். அவன் கேட்டால் தானே, அவளா தானே போனா, அவளே வரட்டும் என்றான். ஆனால் திருமணத்தில் அவன் தனிமையை உணர்ந்தான். சொந்தம் பந்தம் எல்லாரும் இருந்தாலும் அவன் குடும்பம் இல்லையே. அவன் தனிமரமாத்தானே நின்றான். தப்பு யார் மேலே? என் மேலையா, அவள் மேலேயா? ஏதோ அன்னைக்கு கோபத்தில் பேசினேன், பயந்துக்கிட்டு ஓடிட்டா. அப்புறம் வர வேண்டியது தானே. மேன்மதி மேலே இருந்த கோபம், அந்த இதை அவகிட்ட காட்டிவிட்டேன். ஒரு அடி கூட வாங்காமல் தப்பிச்சு தானே போனான். என் பொண்ணை பிறந்தப்ப பார்க்கணும்னு அவன் ஒவ்வொரு அணுவும் துடித்தது. ஒன்னே ஒன்று இப்போ புரிந்தது அவனுக்கு. அக்கா, தங்கை, தம்பி, நம்ம குடும்பம்தான் அவங்கெல்லாம். ஆனால் மனைவி மக்கள்தான் முழுமையான குடும்பம். அவர்கள் மூவரும் இல்லாமல் நான் தனி மரமாக நிற்கிறேன் என்று அவன் அன்று உணர்ந்தான். ஈகோவை விட்டு மனைவியை கூப்பிடத்தான் போக முடியலை. அன்று சமைத்து கொண்டிருந்த போது மேன்மதி அப்படியே தலையை பிடித்து கொண்டு அமர, என்னாச்சு மதி என்று ஓடி வந்து பிடித்தார் யோகா.
அவளை வெளியே கூட்டி வந்து படுக்க வைக்க, என்ன என்றபடி வந்த கனகம், போய் நீச்சல் தண்ணி கொண்டு வா என்று சொல்ல கொண்டு வந்து மதியை குடிக்க வைத்தார்கள். குடித்ததுதான் தெரியும். ஓடி போய் வாமிட் எடுத்தாள். குடித்தது என்னவோ 2 டம்ளர் தான். அவ்வளவு வாந்தி வந்தது. வாய் கொப்பளித்து முகம் கழுவி வந்தவள் அப்படியே அரை மயக்கத்தில் சரிந்தாள். என்ன ஆச்சு இவளுக்கு என்று யோகா பதற, ஏதாவது நல்ல செய்தியாய் இருந்தால் நல்லது. ஆட்டோவை கூப்பிடு, கூட்டிக்கிட்டு போகலாம் என்றார் கனகம். அம்மா தம்பியை கூப்பிடலாம் என்று அவனை கூப்பிட்டு சொல்ல, மதி மயங்கிவிட்டாள் என்றதுமே வண்டியில் பறந்து வந்தான். என்ன ஆச்சு, ஏன் என்று கேட்க, தெரியலடா, அவளை ஜீப்பில் ஏற்று என்ற கனகம் சாமி அறைக்கு போய் சாமி கும்பிட்டு திரும்பி வந்து மருமகளுக்கும் மகனுக்கும் விபூதி பூசியவர், வண்டியை எடு என்றார். மனைவியை தூக்கி கொண்டு காரில் ஏறியவன் காரை எடுத்துக்கொண்டு செல்ல, கைராசியான அந்த மகப்பேறு மருத்துவமனைக்கு போகச் சொல்லவும், அப்படியா இருக்குமோ என்று ஒரு நிமிடம் சந்தோஷத்தில் துள்ளியது அவன் மனம். டாக்டரிடம் காட்டிய போது டெஸ்ட் எடுத்து பார்த்தவர், ஆமாம், கர்ப்பமாக இருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க, 4 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், எந்த அலைச்சலும் இருக்கக்கூடாது, சத்தான உணவுகள் கொடுங்க என்று மாத்திரை கொடுத்து அனுப்பினார்கள். மேன்மதி முகம் இறுகி போனது. அம்மாவும் மகனும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு வந்தார்கள். 2 நாளா அப்பா என் கனவுல வந்தாருடா இலா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீயும் சந்தோஷமாக இரு, நமக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொன்னாருடா. ஒரு தேங்காய் பூ துணியில் சுற்றி ஒரு பிள்ளைய என்கிட்ட கொடுக்குறாரு, பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்கிறாரு. அந்த பிள்ளைக்கு டவுசர் சட்டை போட்டுருக்கு, 6 மாத புள்ள, ஆம்பளை புள்ள மாதிரி தான் இருக்குது, அப்பா சொன்னால் சரியாக இருக்கும்டா என்றார். இப்படி அம்மாவும் மகனும் பேசியதில் மேன்மதியை அவர்கள் கவனிக்கவே இல்லை. அவள் மனதில் எதுவுமே இல்லை, ஒரு வெறுமை. குழந்தை என்ற சந்தோஷமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. சின்ன பயம்தான் வந்தது. எல்லா பெண்களுக்கும் கர்ப்பமாகும் போது வரும் பயம்தான். அதனால்தான் தாய் வீட்டிற்கு அனுப்புவது. எனக்கு தான் எதுவும் இல்லையே, எப்படி இந்த கர்ப்பகாலம், பிரசவ காலம், குழந்தை வளர்ப்பு, இதையெல்லாம் பெரிய விஷயமாச்சே, எப்படி இதை நான் தாண்ட போகிறேன்? கடவுளே, எனக்கு இதற்கான தெம்பை கொடு என்று வேண்டிக் கொண்டாள். வீட்டிற்கு வந்ததும் யோகா சந்தோஷப்பட்டார். இதோ பாரு, நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது, 4 மாதத்துக்கு சரியா, அதுக்கப்புறம் வேலை செய்யலாம், தையல் மிஷின் பக்கம் போகவே கூடாது என்றான். ஐயோ, 10-15 துணி வாங்கிட்டேன், வாங்கினதை தைக்க வேண்டாமா? வேண்டாம், ஃபோன் பண்ணி வர சொல்லி திருப்பி கொடுத்துரு. அது எப்படிங்க முடியும்? சங்கடமாக இருக்காதா? அதுக்கு வயிற்றில் இருக்கிற என் பிள்ளைய தொந்தரவு பண்ணுவியா? அதெல்லாம் அம்மா பேசிக்குவாங்க. எங்கள் துணியையும் ஃபோனையும் எடு என்று சொல்லி அவனே ஃபோன் பண்ணி வர சொல்லி கொடுத்த பிறகுதான் விட்டான். தையல் மிஷினை துணி கொண்டு நல்லா சுற்றி பத்திரமாக ஒரு அறைக்குள் வச்சு பூட்டி சாவியை எடுத்து உடனே உள்ளே வைத்து கொண்டான். அன்று இரவு மனைவி அருகே படுத்தவன், சின்ன குட்டி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேண்டி என்றவன் அவளை இழுத்து அணைத்து முத்தமிட்டு தூங்கு என்றான். அவள் எதுவும் பேசலை. சண்டையை தொடர அவள் விரும்பலை. அதே சமயம் அவன் கூட இயல்பா பேசி பழகவும் இல்லை. ஏதோ கொஞ்ச நாள் சொர்க்கத்தில் வாழ்ந்த மாதிரி ஒரு எண்ணம் இருவருக்குமே. அந்த நாட்கள் திரும்பி வராதா என்ற ஏக்கம் இருவருக்குமே வந்தது. முதலில் சமரனுக்கு ஃபோன் பண்ணித்தான் சொன்னான். கேட்டவனுக்கு அத்தனை சந்தோஷம். வாழ்த்துக்கள் மச்சான் என்றான். சமரன் அம்மாவிடம் சொன்னான். நல்ல வேளை, இப்போவாவது அவளுக்கு புத்தி வந்துச்சே, நல்லா இருக்கட்டும் என்று சாமி கும்பிட்டவர், ஏன்பா ஒரு 8 போய் நாம் பார்த்துட்டு வந்துடலாம், இல்லைன்னா அந்த அத்தாச்சி இதையும் சொல்லி காட்டும், அவளும் சின்ன பிள்ளைதானே, பயந்து போய் இருப்பா என்றார் உமையாள். இல்லைம்மா, நான் வரலை, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க என்றான். உமையாளும் மேன்மதிக்கு பிடித்ததாக வாங்கி கொண்டு திக் திக் என்ற பயத்தில்தான் அவர்கள் வீட்டிற்கு போனார். அவரை கண்டதும், வா உமையா, என்ன நல்லா இருக்கியா என்று கேட்க, இருக்கேன் தச்சி, மதிய பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றார். அந்த வீட்டில் இருக்கா, போய்ப்பார் என்றார். பழைய வீட்டுக்கு போன உமையால் இவையே இந்த வீட்டில் இருக்கா என்று நினைத்து கதவை தட்ட மேன்மதி வந்து திறந்தாள். அம்மாவை பார்த்ததும் முதல் நொடி சந்தோஷம்தான். அதை மறைத்து கொண்டு, என்ன விஷயம் என்றாள். நீ மாசமாக இருக்கிறதா இலா சொன்னான், அதுதான் பார்த்துட்டு போக வந்தேன் என்றார். ஓ சரி, பார்த்தாச்சு தானே, நீங்கள் போகலாம் என்றாள்.
என்னடி ஒரு மாதிரி பேசுகிற? நான் எதுவுமே பேசலை, நீங்கள் கிளம்பலாம். எனக்கு உடம்பு நல்லா இல்லை, உங்களோட பேசுகிற அளவு தெம்பும் இல்லை என்றாள். ஆமாம், நீ ஏன் இந்த பழைய வீட்டில் இருக்க? அந்த பெரிய வீட்டுக்கு போக வேண்டியது தானே என்று தன் சந்தேகத்தை கேட்க, அதுவா, நான் போட்டுக்கிட்டு வந்த நகைக்கும் கொண்டுக்கிட்டு வந்த சீருக்கும் இந்த வீடு தான் எனக்கு தகுதியானதுன்னு என் புருஷன் சொல்லிட்டாரு. எல்லாம் உன்னால் வந்தது என்று உமையால் சொல்ல, ஆமாம் ஆமாம், எல்லாட்டி உன் பெரிய மகளுக்கு போட்ட மாதிரி 50 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணியிருப்பா பாரு என்று இவள் நொடிக்க, அவள் எங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தா, செஞ்சோம், இன்னைக்கு நல்லா இருக்கிறா. அவன் மேலே பொறாமப்பட்டு என்ன ஆக போகுது உனக்கு என்றார். எதுவுமே ஆக வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு என்றவள் பட்டன கதவை சாத்தி விட்டாள். இவளுக்கு இந்த திமிரு இன்னும் அடங்கலை என்றவர் கனகத்திடம் போய் பேசிக்கொண்டு இருந்தவர் பழங்களை அவரிடம் கொடுக்க, உங்கள் மகக்கிட்ட கொடுக்காம ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க என்று கேட்க, அவள் உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னா என்று சமாளிக்க, எங்களுக்கு உங்களோட ஒரு துரும்பு கூட வேண்டாம், தூக்கிக்கிட்டு போங்க என்றார் கனகம். அப்போது வண்டியில் வந்தான் இலா. என்னத்த, மகளை பார்க்க வந்தீங்களா என்று கேட்க, ஆமாப்பா என்றவர், சரி நான் கிளம்புறேன் என்று சொல்ல, சரி சரி இதை எடுத்துக்கிட்டு போ என்று கனகம் கராராக சொல்ல, உமையால் பரிதாபமாக இலாவை பார்க்க புரிந்து கொண்டான். என்னத்த, பழமா? எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? கொடுங்க கொடுங்க என்று வாங்கி கொண்டான். அப்பாடி என்று உமையால் கிளம்பி விட்டார். அப்போது அந்த வீட்டில் இருந்து வந்த மேன்மதி அந்த பழங்களை பறித்து கொண்டு போய் வேகமாக வெளியே கதவை திறந்து கொண்டு போய் அப்போதுதான் செருப்பை போட்டுக்கொண்டு தெருவில் இறங்கி நடந்த உமையாளின் மேல் வீசி எறிந்தாள். ஒரு ஆப்பிள் உமையாளின் பின்பக்கம் பட்டது. ஆ என்று திரும்பி பார்க்க வாசலில் கோபத்துடன் மேன்மதி நிற்க, அவளிடம் வந்த இலா அவளை அடிக்கப் போக கனகம் இடையே புகுந்து மருமகளை காப்பாற்றி விட்டார். உமையாளுக்கு அழுகை வந்தது. கனகத்தின் பேச்சுக்கு பயந்துதான் வந்தார். இல்லையென்றால் இவள் பண்ணின காரியத்துக்கு இவன் முகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்றார். அவர் மனதில் மகனை மறித்த கனகம் புள்ளத்தாட்சியா இருக்கா, கை தொட்டா பார்த்துக்காமா, போடா அந்த பக்கம் என்றவர் மேன்மதியை இழுத்து கொண்டு வீட்டிற்குள் வந்தார். பின்னாடியே வந்தவன், இவ பண்ணினது மட்டும் ஒழுங்கா? மரியாதை இல்லாமல் தூக்கி எறியுதா? அதுவும் நான் வேணும்னு வாங்கி வச்சிருக்கேன் என்று அவன் கோபமாக கேட்க, ஆமாம் ஆமாம், உன் மாமியார் பெருசாக வாங்கி தள்ளிட்டா பாரு, கேட்க வந்துட்டான். ஏண்டா, பொண்ணு உண்டாகி இருக்கான்னு பார்க்க வந்தவ நான் கூட்டிக்கிட்டு போய் வச்சிருந்து அனுப்புறேன்னு தானே சொல்லணும். அதுதானேடா முறை. மசக்கையாக இருக்கும்போது ஆத்தா வீட்டில் இருந்தால் கொஞ்சம் தெம்பாக இருக்கும். இப்போ தானே இவளுக்கு பெத்தவ வேணும். என்னமோ 3வது மனுஷி மாதிரி பழங்களை வாங்கிக்கிட்டு வந்து பார்க்க வாரா. இப்படியா ஒரு பொம்பளை பிள்ளைய தண்ணியை தெளித்து வேண்டாம்னு எந்த உறவும் இல்லைன்னு விடுவாங்க? அப்படி இவ என்னடா தப்பு பண்ணினா என்று கனகம் கேட்க மேன்மதி விழித்தாள்.